ஹலோ கைஸ், வெல்கம் பேக். என் பேர் சுபாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 24 ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்ல நிறைய படம் பார்த்துருப்போம், ஓன்னு கொண்டாடி இருப்போம். ஆனா அந்த படம்லாம் ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன படம் தான் இந்த வீடியோல ஒன்று பார்ப்போம். கொஞ்சம் இந்த காப்பி கேட் படம்ன்றதால நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் பேர் பார்த்தீங்கன்னா மேக்கிங் மிஸ்டர் ரைட். அது வந்து 1987ல வந்திருக்கு. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் மாதிரியே ஒரு ரோபோட் உருவாக்குவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்காக உருவாக்குவார். ஸோ அந்த ஸ்பேஸ் மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு எமோஷன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ எமோஷன் கொடுக்குறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எமோஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுவார். ஸோ ட்ரெயின் பண்ணுற போது என்ன ஆகும்னா 2 பேருக்கு லவ் வரும். இப்போ நீ ஸ்பேஸ் மிஷன் போகணும்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் அவரை சொல்லும் போது அவர் வந்து இல்லை முடியாது, நான் ஏன் போனோம், நான் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லவ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் வந்து தர்ணா பண்ணோம். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எப்போனா 99ல வந்திருக்கு. அது படம் பேர் பார்த்தீங்கன்னா பை சென்டினல் மேன்னு சொல்லிட்டு, அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது என்ன ஸ்டோரினா சேம் இதே தான். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரோபோட்டை உருவாக்குவாரு. அந்த ரோபோட்டோ வந்து ஒரு பொண்ணு மேல லவ் வந்துடும். லவ் வந்ததுக்கு அந்த பொண்ணு அந்த ரோபோட் இதோட ஒரு படி மேலே போயிடும். என்னன்னா அதுவே அதை ஹியூமனா மாத்திக்கிட்டு இன்சிஸ்ட் பண்ணி கவுன்சிலுக்குலாம் போய் நான் ஹியூமனா தான் இருப்பேன்னு போராடி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வயசாகி செத்து போயிடும். ஸோ இந்த 2 கதையை நீங்க கேட்டுருக்கீங்க. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010ல சங்கர் ரொம்ப காசுலாம் போட்டு பயங்கரமா எடுத்த படம் தான் த எந்திரன். இல்லை வெறும் எந்திரன், காப்பி பண்ணும்போது சொல்லிட்டேன். ஸோ எந்திரன். ஸோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேம் ஸ்டோரி தான். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா அப்படி ஒரு பட்டி இப்படி ஒரு டிங்கரிங் பார்த்துட்டு ஃபாரின்ல போய் ஒரு பாட்டாடி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. சரி, இப்போ 2வது படத்துக்கு போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவரை பார்த்தோம். இப்போ நம்ம உலக நாயகனை பத்தி பார்க்க போறோம். உலக நாயகன் நடிச்ச படம் தான் தென்னாலி. 2000ல வந்த படம். நம்ம கேஎஸ் ரவிக்குமார் எடுத்த படம். எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அதுல வந்து காமெடி, அதுல ஸ்லாங்கு எல்லாத்துக்குமே பயங்கரமா சிரிச்சிருப்போம். பட் இந்த படமும் ஒரு காப்பி தான். காப்பினா உங்க காப்பி எங்க காப்பி இல்லை, ஏகப்பட்ட காப்பி. ஸோ இந்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட் அபவுட் பாப். ஸோ 1991லயே வந்திருக்கு. சேம் தான். ஹீரோக்கு ஒரு ஃபோபியா இருக்கும், நியூமரஸ் ஃபோபியா. அவருக்கும் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருப்பாரு, வெக்கேஷன் போவாரு. இவரும் அவருக்கு தெரியாம பின்னாடி போய் அந்த வெக்கேஷன்ல போயிட்டு தென்னாலியில என்ன நடக்கும், அவர் ஃபேமிலிக்குள்ள போவாரு. ஃபேமிலியில எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்களுக்கு பிடிச்சிருவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். பட் டாக்டருக்கு பிடிக்காது, எப்படியா துரத்தணும்னு பார்த்துட்டே இருப்பாரு. அதே தான் இது, சேம் எக்ஸாக்ட் ஸ்டோரி. என்ன நம்ம கேஎஸ் ரவிக்குமார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருப்பாருன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்க மாத்திருப்பாரு. மற்றபடி சேம் ஸ்டோரி லைன் தான். 3ஆவதா சொல்ற படம் வந்து சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த படம் தான். ரோஜா 1992ல வந்த படம். ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். ஹீரோ ஹீரோயின் காஷ்மீருக்கு ஹனிமூன் போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போன இடத்துல ஹீரோவாதி ஹீரோவை கடத்திடுவாங்க நம்ம அரவிந்த் சாமியா. ஸோ ஹீரோயின் வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்டோரி போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே வந்து கொஞ்சம் அப்படி பின்னோக்கி அடிக்கா போனோம்னா 1970ல இங்க எப்படி ரோஜாவோ அங்க சன்ஃபிளவர்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. சன்ஃபிளவர்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சேம் ஒரு இட்டர்னல் சோல்ஜர் வந்து ரஷ்யா பக்கம் போவாரு. அங்க போனா ரஷ்யன் தீவிரவாதிக்கு கடத்திடுவாங்க. கடத்தும் போது ஹீரோயின் அதே மாதிரி போய் தேடி கண்டுபிடிக்கிறதா படம். இதுவும் சேம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திருக்காரு. ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் உள்ள போட்டதால நம்ம அதை கண்டுபிடிக்க முடியல. சன்ஃபிளவர்ஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. 1970 எங்கேயோ இருக்கு, அதை மாத்தி இருக்கலாம். ஒண்ணு ரோஜா சன்ஃபிளவர், பூ பேர வைக்காம வேற படம் பெரியாத வச்சிருக்கலாம். ரோஜா சன்ஃபிளவர். இப்ப நம்ம 4வது படத்துக்கு போறோம். இதுவும் நம்ம தலைவர் படம் தான். இதுலயும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரியை சொல்றேன், நீங்க அது என்ன படமா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானே சொல்லிடுவேன். ஸோ இது வந்து படம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன். இது 1985ல வந்த படம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பேஸ்பால் பிளேயரா இருப்பார். ஒரு ஸ்மால் லீக்ல தான் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு பிளட் லைன் இருக்கும். அவர் வந்து ஒரு நாள் இவரை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, பாருப்பா உனக்கு வந்து 30 நாள் டைம் தரேன். இந்த 30 நாள்ல நீ என்ன பண்றன்னா 30 மில்லியன் செலவு பண்ணணும். 30 மில்லியன் நீ செலவு பண்ணிட்டேன்னா 300 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு. கண்டிஷன் பாத்தீங்கன்னா இதை வந்து நீ வந்து எப்படி வேணா செலவு பண்ணலாம், ஆனா யாருக்கும் தானமா கொடுக்கக்கூடாது, எந்த பொருளும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே தான் சொல்லுவாப்புல. 30 நாள்ல செலவு பண்ணணும். ஸோ அதே மாதிரி அவரும் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹோட்டல்ல தங்க வைப்பாரு. ஹோட்டலுக்குள்ளேயே பேச விளையாடுவாங்க. ஒரு டிரைவரை ஹயர் பண்ணிட்டு அவருக்கு இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுப்பாரு. என்னென்னமோ பண்ணுவாங்க. இது எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. அப்படியே நம்ம தமிழ் பக்கம் பஸ் பிடிச்சிட்டு வந்தோம்னா அதுதான் 1997ல வந்த அருணாச்சலம்னர்ல சேம் தான். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம அமெரிக்கா பக்கம் போகும்போது அவங்க மில்லியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்க வந்து கோடிகள், ஏன்னா அது இந்தியன் கரன்சில கோடிகள். சேம் 30 நாள் 30 கோடி 3000 கோடி அப்படின்னு போயிருச்சு. அதே கான்செப்ட் தான், உங்களுக்கு தான் தெரியும்ல. சேம் அதே வந்து நீங்க யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி தான் போகும். அதே டிட்டோவா இருக்கும்.
இதுல ஒரே ஒரு ஆச்சரியம் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ரஜினி சுந்தர்சி ஏமாத்தினாரா இல்ல சுந்தர்சி ரஜினி சாரை ஏமாத்தினாரான்னு தெரியல. ஆனா 2 பேரும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு எனக்கு நீதான் தெரியும். ஸோ 5ஆவதா படம். இது வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு படம். கல்ட் கிளாசிக் காமெடி. நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். KTVல சன் டிவில போட்டிருப்பாங்க, விழுந்து விழுந்து நினைச்சு கூட சிரிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி படம் தான் இப்ப நான் சொல்ல போறது பஞ்சதந்திரம். ஸோ எப்போ வந்துச்சு அது? 2002. பட் உண்மையே பார்த்தீங்கன்னா 1998ல வெரி பேட் திங்ஸ்னு ஒரு படம் வந்து அதோட காப்பி தான் இது. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போவாங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. போயிட்டு அங்கே வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து ஹையர் பண்ணி டான்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராஸ்டியூட் அந்த இடத்துல சத்துன்னு செத்து போயிடுவாங்க. செத்து போனோம்னா அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு எப்படி படம் பூரா அவங்க டிராவல் பண்றாங்க, எப்படி அதை மறைக்கிறாங்க, அதே டைம் நம்ம கல்யாணம் எப்படி நடக்குது, அதுதான் கதை. அதே மாதிரி சேம் கான்செப்ட், ஜஸ்ட் தமிழ் எசன்ஸ் ஆட் பண்ணி ரம்யா கிருஷ்ணனை வச்சு மணிவண்ணனை வச்சு ஏமாத்தி படத்தை எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. பட் கோர் பார்த்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு காப்பி அடிச்சது. இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், பட் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு நிச்சயமா தெரியல. காப்பி ரைட்டடும் இருக்கு, பட் இது காப்பி ரைட்டட் மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நாங்க ஒன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். இந்த வீடியோட தீமே பார்த்தீங்கன்னா காப்பி கேட் தான். இந்த வீடியோவை நாங்கள் காப்பி தான் அடிச்சிருக்கோம். இது புது கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's bye from Subhash, 24 Friends.